அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் கட்சி போட்டி இல்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக வேட்பாளர் அருணனுடைய மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அத்தொகுதியில் தாவேக போட்டி இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்ற நிலையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் அருண்குமாரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தொகுதியில் தாவேக போட்டி இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக சார்பில் காசி ஆகியோர் நேரில் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்ய. தமிழகம் முழுவதும் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டியாக அமைந்திருக்கிறது. இதில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அனைத்து கட்சி சார்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இன்று காலை முதல் அந்த வேட்புமனு பரிசீலனையானது நடைபெற்று வந்தது. இதில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காசி அவர்களுடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி மற்றும் சுயேட்சைகளுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 36 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 36 வேட்புமனுக்களில் 16 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சுயேட்சைகளுடைய வேட்புமனு உட்பட 16 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள தற்பொழுது இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய 20 பேரின் பெயர் பட்டியல் அந்தந்த கட்சியினுடைய பெயர் பட்டியல் மற்றும் சுயேட்சை உள்ளிட்ட 20 பேரினுடைய வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் அந்த அறிவிப்பு பலகையில் தேர்தல் அதிகாரிகள் ஒட்டியிருக்கிறார்கள். இந்த பெயர் பட்டியலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டவர்களின் பெயர் இல்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக அருண்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். மற்றும் அவருடைய மனைவி மாற்று வேட்பாளராக நித்யா என்பவரும் வேட்புமனு செய்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக சார்பாக போட்டியிட்ட இந்த 2 வேட்புமனுக்களுமே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் சார்பாக யாரும் போட்டி இல்லாமல் அதிமுக, திமுக நேரடி போட்டி என்ற நிலை மட்டுமே உருவாகியிருக்கிறது. பலவில் கோகுல், இப்ப எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன மற்ற தொகுதிகளில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது மாற்று வேட்பாளர்களினுடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எடப்பாடி தொகுதியில மட்டும் இப்படியான ஒரு சூழல் அப்படின்னா இது திட்டமிட்டு தாவேக தங்களுடைய போட்டியை தவிர்த்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஏற்கனவே அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் அருண்குமார் இதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்திருக்கிறார். அதே போல இந்த வேட்புமனு பரிசீலனைக்காக வந்திருந்தவர் பிற்பகல் 3:30 மணி வரை அந்த நகராட்சி அலுவலகத்தில் காத்திருந்தவர் திடீரென காணாமல் மாயமாகிவிட்டார். எனவே இது தொடர்பாக ஏற்கனவே தொண்டர்களும் எங்களுடைய வேட்பாளரை காணவில்லை என்று அங்கு வாக்குவாதம் செய்ததால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதில் சில தொண்டர்கள் இவர் பணத்திற்கு அடிமையாகிவிட்டாரா, அவர் விலை போய்விட்டாரா என்று அல்லது கடத்தப்பட்டாரா என்று பல்வேறு கோணங்களில் அவர்களுடைய தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை அடுத்து அங்கு காவல்துறை அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். தற்போது வரை அந்த வேட்பாளரை பொறுத்தவரை அதாவது பிற்பகல் 3:30 மணியிலிருந்து தற்போது வரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலே இருக்கிறது. எனவே அவர் எங்கு சென்றார், எதற்காக சென்றார் என்றும் தெரியவில்லை. குறிப்பாக இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதில் அவருடைய விருப்பத்தின் பேரிலேயே ஏதாவது நடந்ததா என்று போன்ற பல்வேறு கேள்விகளும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. எடப்பாடி பகுதியில் இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பலவேல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.